இங்க ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி தீ பிடிச்சிருக்கு. ரூமுக்குள்ள ஒருத்தர் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாரு. அங்க இருந்து வெளியே போக முடியல, ஏன்னா அவர் ஒரு பிளைண்ட். இப்போ அவரோட கம்பேனியன் டாக் அவரை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்து விடுது. அந்த பில்டிங்ல இருந்த எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ஆனா உள்ள ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. ஒரு ஃபயர் ஃபைட்டர் காப்பாத்த போறாரு, ஆனா திடீர்னு பிளாஸ்ட் ஆகி வெளியே வீசப்படுறாரு. இப்போ எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அந்த டாக் தன் உயிரை கூட பொருட்படுத்தாம உள்ள போகுது. திடீர்னு வெடிக்குது. இப்போ அந்த டாக் அந்த குழந்தைய காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து விட, அந்த குட்டி டாகி மயங்கி கீழே விழுந்துருது. அத ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு. அடுத்த நாள் இத பத்தி நியூஸ்ல எல்லாம் வர எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரே பண்றாங்க. டே அண்ட் நைட்டா அந்த டாகோட ஓனர் அந்த டாகியை பாத்துக்கிறாரு. இப்போ அந்த டாகி காப்பாத்தின குழந்தை வந்து தொட அந்த டாகி உடனே முழிக்குது. அந்த டாகிக்காக ப்ரே பண்ண எல்லாருமே அங்க இருக்காங்க. தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாத டாகியோட பெயர் ஏஸ். இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஏஸ்க்காக அந்த ஊரே ஒரு சிலையை திறந்து வைக்கிறாங்க. அந்த சிலை முன்னாடியே ஒரு டாக் கம்பேனியன் இன்ஸ்டிடியூட்டும் ஓபன் பண்றாங்க. இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் நம்ம ஆண்டி த டாகும் ட்ரைனிங் எடுப்பான். அந்த ஸ்டோரியும் நம்ம சேனல் தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க.